அந்த ஆளோட இந்த ஆளுக்கு என்ன உறவு வேண்டியிருக்கு? என்ன உறவு வேண்டியிருக்கு? ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் வந்து இந்தியாவில் உலகத்திலேயே உங்கள் நாட்டில் தான் அதிகமான வரி விதிக்கப்படுது எங்கள் நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்குன்றாரு. இவர் நாட்டிலேருந்து வர்ற பொருள்களுக்கு இல்லை, மற்ற நாட்டுகளில் இருந்து வர்ற எல்லா பொருள்களுக்கும் நம்ம நாட்டில் வந்து இறக்குமதி வரி போடுறது தான். அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ விஸ்கிக்கு மட்டும் இந்த மானங்கெட்ட அரசு இப்போ ஒரு இப்போ 50% லெஸ் பண்ணியிருக்கு அந்த ஆள் சொன்னதுக்கப்புறம். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? உன் விஸ்கி எங்களுக்கு வேணான்டான்னு சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் எங்கள் நாட்டில் இவ்வளோ வரி கொடுத்து தான் நீ இங்கே விற்பனை பண்ணணும், இஷ்டம்னா வா, இல்லைன்னா போன்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அன்றைக்கு அதானி வந்து இலங்கையில் வந்து ஃபோர்ட்டு கட்டுறதுக்காக வந்து கடன் கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு வந்து இவங்க 4000 கோடி வந்து பணம் கடன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து சில பிரச்சனைகள் வந்து வரும்போது நாங்கள் வந்து அவர் பொய்யான இதுகளை சொல்லி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே உடனே மோடி அதானி என்ன பண்ணார், உன் கடனே எனக்கு வேணான்டான்ட்டார். உன் கடனே எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குரிய கடன் நீ கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி ஒரு தனி ஒரு மனிதனுக்கு இருக்க தைரியம் ஏன் ஒரு அரசுக்கு இல்லை?